ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா 35:10. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சஞ்சலத்தை நீக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்கிறவர். ஆதாம் ஏவாள் என்றைக்கு பாவம் செய்தார்களோ அன்று முதல் பூமிக்கு சாபம் என்கிற சஞ்சலம் வந்தது. ஸ்திரீ சஞ்சலத்தோடு பிள்ளை பேட்டை சந்திக்க வேண்டியது இருந்தது. ஸ்திரீயிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். சாலமனுக்கு ஞானமும் செல்வமும் ஐஸ்வர்யமும் பேரும் புகழும் இருந்த போதிலும் அவனுக்கு எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த சஞ்சலத்தின் வேதனையிலிருந்து நம்மை மீட்க சித்தமானார். அதற்காகவே அவர் சஞ்சலம் நிறைந்த இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். நம்மை மீட்கும்படி தன்னுடைய இரத்தத்தையே மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். நாம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் சஞ்சலப்படுகிறவர்களின் கூட்டத்தில் நில்லாமல் மீட்கப்பட்டவர்களின் கூட்டத்தில் நிற்கிறோம். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருப்பதனால் கலங்க வேண்டியதோ சஞ்சலப்பட வேண்டிய அவசியமோ இல்லை. நீங்கள் கர்த்தரின் சுதந்திரம். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். தேவ பிள்ளைகளே, பலவிதமான சஞ்சலங்கள் உங்களை நெருக்க முயற்சிக்கும் போது உங்களை மீட்டு கொண்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரே உங்களை தேற்றுவார், ஆற்றுவார், பட்சமாய் பேசுவார். கர்த்தர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படியே இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமியாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. ஜெபம் செய்வோம். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என வாக்குரைத்த பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பலவிதமான அழுத்தங்களினாலும் உடைந்து போயிருக்கும் எங்களை நீர்தாமே மறுபடியும் உயிர்ப்படைய செய்வீராக. ஆண்டவரே, பெருகி வரும் கலாச்சார சீரழிவுகளினாலே பாதிக்கப்படும் குடும்பங்கள், கஞ்சா, மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களினாலே அதிகமாக தாக்கப்படும் பள்ளி மாணவர்கள், வேலை செய்யும் பெண்கள், ஆண்கள், சிறியவர் முதல் பெரியவர்கள் அனைவரும் கெட்டு போகிற சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கப்படவும் விடுவிக்கப்படவும், போதைப் பொருட்களை விற்கிறவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், ரட்சிக்கப்படாதோர் ரட்சிக்கப்படவும், பிரிவினையின் ஆவிகள், சண்டையின் ஆவியின் கிரியைகள் இவைகளின் பிடியிலிருந்து இவர்கள் விடுவிக்கப்படவும், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக ஐக்கியத்தோடு வாழவும் தேவரீர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் வேத வசனம் கிரியை செய்யவும், அவர்கள் மன கிளேசங்கள், துயரங்கள், விருப்பங்களில் உங்கள் இரக்கம் வேண்டும் எனவும், அவர்களை போஷித்து பாதுகாத்து ஆலோசனை தந்து மெய்ப்பராகவும் ஆதரிக்கிறவராகவும் தஞ்சமாகவும் இருந்து வழிநடத்தல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் சுயமுயற்சியினால் தீர்வுக்கு கொண்டு வர முடியாத பிரச்சனைகளினாலும், வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தத்தினாலும், பிரச்சனைகளினாலும் அந்தரங்கத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் கண்ணீரை துடைத்து ஆற்றி தேற்றி அற்புதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தயவு செய்திட ஜெபிக்கிறோம். வியாதியினால், உடல் பலவீனத்தினால் இருக்கிறவர்களுக்கும், பற்பல வியாதிகளால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவர்களுக்காகவும், தொடர்ச்சியாய் சிகிச்சையில் உள்ளவர்களுக்காகவும், மருத்துவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் உள்ள மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று வாக்களித்த கர்த்தர்தாமே இரக்கம் செய்திட வேண்டுகிறோம். ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்ற வாக்கு பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்விலும் கர்த்தர் நிறைவேற பண்ணி அவர்கள் சிறப்பாக படிக்கவும், சிறந்த தேர்ச்சி அடையவும், ஆசீர்வாதமானவர்களாக வாழவும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். தங்கள் வருமானத்தை எல்லாம் குடியிலும் போதையிலும் தீய தொடர்புகளினாலும் செலவழித்து போடுகிறவர்கள், இதனால் வியாதியினால் பீடிக்கப்பட்டு சமாதானமாக இழந்து வாழுகிறவர்கள் ரட்சிக்கப்படவும், இந்த பாவ பழக்கத்திலிருந்து தூய ஆவியானவர் அவர்களை விடுவித்து குடும்பங்களுக்குள்ளே மெய் சமாதானத்தை தந்தளவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நடைபெறும் ஊழியங்களுக்காகவும், ஊழியர்கள் அனைவரின் சுகத்துக்காகவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவாகவும், பணித்தளங்களில் தேவ கிரியை வெளிப்படவும், தடைகள் அகலவும், தடை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் ரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், பொருளாதாரம் மேம்படவும், தொழில் வளம் பெருகவும், விவசாயம் செழிக்கவும், விளைச்சல்கள் பெருகவும், அனைத்து துறை அமைச்சர்கள், அதிகாரிகள், பணியாளர்கள் உண்மையாய், நேர்மையாய், உத்தவமாய் செயல்பட்டு வளமான தேசத்தை உருவாக்கிடவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.